டிட்வா புயல் கரையை கடக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அரசு விடுத்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் சென்னை கடற்கரையில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர், திருவான்மையூர், காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்து வரும் சூழலில் மக்கள் குவிந்திருப்பது பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக டிட்வா புயலின் தாக்கத்தால் கடல் மிகுந்த சீற்றத்துடன் கரையை தாக்கிக் கொண்டிருக்கிறது. காற்றின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அலைகள் ஒவ்வொன்றும் வழக்கத்தை விட பல மடங்கு உயரத்தில் கரையை அடித்து சத்தம் எழுப்புகிறது. டிட்வா புயல் தற்போது சென்னையிலிருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள நிலையில் அரசு மற்றும் காவல்துறை சார்பில் கடற்கரைகளுக்கு செல்ல முழு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த எச்சரிக்கை அனைத்தையும் மீறி இன்று காலை முதலே பொதுமக்கள் பெருகி வருகின்றனர். குறிப்பாக குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் பலர் கடற்கரைக்கு வந்து கடல் சீற்றத்தை ரசிக்கின்றனர். சிலர் அதிக ஆபத்து உள்ள பகுதிகளுக்கும் சென்று செல்ஃபி எடுத்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி சில இளைஞர்கள் தடையை மீறி கடலுக்குள் இறங்கி குளிப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. பாதுகாப்பு பணிகள் இருக்கும் அதிகாரிகள் பலமுறை எச்சரித்து சாகச உணர்வு சிலர் கடலுக்கு இறங்குவது மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மெரினா கடற்கரையில் தற்போது அதிகப்படியான காவல்துறையினர் பணியில் உள்ளனர். மக்கள் உடனடியாக கடற்கரையை விட்டு விலகும்படி தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடலோர பாதுகாப்பு படையினரும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மறுபுறம் மழையால் ஏற்பட்ட குளிர்ச்சியான சூழல் ரசிக்க பலர் கடற்கரையில் அமர்ந்து இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது மிகவும் ஆபத்தான தருணம் என்று அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். மொத்தத்தில் சென்னை கடற்கரை பகுதிகளில் நிலைமை மிகவும் பதட்டமாகவே உள்ளது. இந்த டிட்வா புயல் கரையை கடக்க இருப்பதால் அடுத்த சில மணி நேரம் அதிகாரிகள் விடுக்கும் எச்சரிக்கைகளை பொதுமக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஆனால் கடற்கரை செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறது. கடல் சீற்றம் காரணமாகவும் கனமழை திடீர் உயர்ந்து அலைகள் இவை அனைத்தும் சேர்ந்து விபத்து ஏற்படும் சூழல் எந்த நேரமும் உருவாகும் என அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையிலும் பொதுமக்கள் இந்த ஆபத்தை உணராமல் தற்பொழுது வரையும் சென்னை மெரினா கடற்கரையில் அதிக அளவு குவிந்து வருகிறார்கள். ஷர்மிளா, தகவல்களுக்கு நன்றி நந்தினி.